பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நீர் இறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எனக்கு செய்யும் ஆண்டவரேன்னு சொன்னான். கத்தர் இறங்கணும், அவர் இறக்கத்தை பாடணும். என் வாழ்க்கையில எத்தனை இறக்கங்களை கத்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பலவீனத்துல, சோர்வுல, பாடுகள்ல, நெருக்கங்கள்ல அவருடைய இரக்கங்கள் என்னோடு கூட இருக்கிறது. சங்கீதம் 122 தாவீது 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும். தேவன் இறங்குகிற வரைக்கும் என் கண் அவரை பார்க்கும். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? அவர் இரக்கத்தை ஆடி பாடுவேன், கிருபையை கொண்டாடுவேன், உம்மை போல வேறு தெய்வம் இல்லை, உம் மகிமையை பாடுவேன், இவ்வுலகம் பறைசாற்றுவேன். கரங்களை தட்டி பாடுங்க. பாடலாமா? ஆமென். கரங்களை தட்டி. உம் இரக்கத்தை ஆடி பாடுவேன், உம் கிருபையை கொண்டாடுவேன், உம்மை போல தெய்வம் வேறு இல்லை. இங்க பார்த்து பாருங்க. உம் மகிமையை நான் பாடுவேன், இவ்வுலகெங்கும் பறைசாற்றுவேன், எங்கள் நேச மீட்பர் நீதானே, உந்தன் அன்பை கண்டதாலே ஆமென் எங்களுள்ள உம் அன்பை பாடாதிருக்குமோ, எங்கள் கால்கள் நடனமாடி துதிக்கும், உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை, உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம், தயவை பாடுவோம், உம் தயவை பாடுவோம். எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும், உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், தயவை பாடுவோம், தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் போற்றி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம் தயவை பாடுவோம். கரங்களை தட்டி ஆமென். நடனமாடுதே என் கரங்கள் உம்மை உயர்த்துதே, உந்தன் அன்பா என் வாழ்க்கை அறியதே, உன் கிருபையை நான் பாடுவேன், உந்தன் இரக்கத்தை நான் போற்றுவேன், எந்த ஆசை ஏக்கம் நீதானே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னொரு முறை. நடனமாடுதே என் கரங்கள் உம்மை உயர்த்துதே, உந்தன் அன்பால் என் வாழ்க்கை மாறியதே, உன் கிருபையை பாடுவேன், நான் பாடுவேன், உந்தன் இரக்கத்தை நான் போற்றுவேன், எந்த ஆசை ஏக்கம் நீதானே, உந்தன் அன்பை கண்டதாலே, உந்தன் அன்பை கண்டதா. சேர்ந்து பாடுங்க. எந்தன் உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ, உந்தன் அன்பை கண்டதாலே, கண்டதாலே எந்தன் உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ. சேர்ந்து பாடுவோம். எங்கள் கால்கள் ஆடி துதிக்கும், உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம். சொல்லுவோம், தயவை பாடுவோம், பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம், தயவை பாடுவோம். எங்கள் கால்கள் நடனம் பாடுங்க. உங்க கிருபை அந்த காலையில பாடுவோம் ஆண்டவரே, தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை, உன்னதரே அன்பை பாடுவோம். எத்தனை பேர் அன்பை பாடுவீர்கள்? தயவை பாடுவோம்,
உம்மை போல தெய்வம் இல்லை. உம்மடிமாயை நான் பாடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேச மீட்பர் நீதானே. உந்தன் அன்பை சொல்லுங்க கண்டதாலே எங்களுள்ள உம் அன்பை பாடாதிருக்குமோ. எங்கள் கால்கள் உன்னதரே உந்த கிருபையை பாடுவோம். உங்க தயவை பாடுவோம் ஆண்டவரே. எங்கள் நாவுகள் உம்மை உன்னதரே உந்த பாடுவோம். சொல்லுங்க எல்லாரும் தயவை பாடுவோம், பாடுவோம். போகலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட சில காரியங்களை தெளிவாக பேசும்படி நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வேதத்தை திருப்பி 1 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 Timothy chapter 1 verse 19 and 20. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்படும்படி என்ன செய்யணுமா? சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலே செய்தியினுடைய தலைப்பு சேதப்படுத்தாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் சிறந்தது என்று என்னால சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. நீங்க கிறிஸ்தவராய் இருப்பதனால யாருக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க கிறிஸ்தவராய் இருப்பதனால ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு என்ன பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், பேர்ல கிறிஸ்தவ பேர் இருக்கலாம். உங்களை மற்றவர் கேட்கும் போது நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடக்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். அல்ல, இங்கே கவனிங்க. அததான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அங்க எழுதுகிறார், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில இந்த நல்மனசாட்சி தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இதுக்கு பேரு விசுவாசமாகிய கப்பல். இந்த வாழ்க்கைக்கு, அதாவது கப்பல்னு சொன்னா வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு கப்பல்ல ஒரு மனுஷர்கள் ஏறி உட்கார்ந்து எப்படி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறார்களோ அது போல இந்த விசுவாச வாழ்க்கை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ஒரு கப்பல் வேணும். அதுக்கு பேர் விசுவாசமாகிய கப்பல். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம இந்த உலகத்தில் இருக்க போற ஆள் இல்ல, இக்கரையிலேயே இருக்க போற ஆள் இல்ல. நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறோம். போறோமா இல்லையா? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தோத்திரம். அக்கறைக்கு போவோம். நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல. there is other shore. அங்க ஒரு ஷோர் இருக்கு, நமக்கு கடற்கரை இருக்கிறது. அங்க ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷன் என்ன, முடிவு என்ன, எங்க போகணும்?
இப்ப இந்த வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு? எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த வேதனை, எதற்காக இந்த போராட்டம்? போராடுறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்துக்காக போராடுறோம்ல, பரிசுத்தத்துக்காக போராடுறோம்ல, ஆமென், உண்மைக்காக போராடுறோம்ல. போராடுறவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன பிரசங்கம் பண்றேன். மற்றவங்க எல்லாம் சாதாரணமா கிறிஸ்தவ வாழ்க்கை, எந்த போராட்டமும் இருக்காது. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் போராட்டம் இருக்கும். ஆமென். அதனாலதான் பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம். I fought a good fight. என் வாழ்க்கையில நல்ல யுத்தம் பண்ணினேன், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் அவர் கொடுக்கிற அந்த பிக்சர். தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஓடும்போது எப்படி நல்ல போராட்டம் இருக்கும். ஓட்டத்தை முடித்தேன், ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தை முடிச்சிட்டேன். இந்த பூமியில அவர் என்ன எடுக்க போறார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காத்து, அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல முடிக்கும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். முடிக்கும் போது என் விசுவாசத்தோட தான் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, சிலர் இந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம தான் சேதப்படுத்துறோம். ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நான் கொடுத்த போது, இன்னைக்கு அதே அப்படி வேற ஒரு செய்தியை கத்தர் கொடுத்தார். வசனம் ஒன்று, ஆனா உள்ள இருக்கிற அர்த்தங்கள் வேற. ஆமென். இதுக்கு என்ன பேரு? விசுவாசமாகிய கப்பல். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பேரு விசுவாசமாகிய கப்பல். இந்த கப்பல் இந்த பூமியில புறப்படுது. சொல்லுவாங்கல்ல, பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து, பொய்யூர்ல இருந்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரியுமா? பையூர்ல இருந்து வந்தோம். இப்ப எங்க இருக்கிறோம்? பொய்யூர்ல இருக்கிறோம். இப்ப எங்க போறோம்? மெய்யூருக்கு போறோம். அப்படின்னு என்ன பாஸ்டர்? பையூர்னா அம்மா வயிறு, கற்பப்பை, அதான் பையூர். இதுக்கு பேர் என்ன? இந்த உலகத்துக்கு பேரு பொய்யூர். இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் பொய், மாயை. நாளை காலைல ஒரு சுனாமியோ பூகம்பமோ வந்தா முடிஞ்சது கதை. தைவான்ல நிலநடுக்கம் பாத்தீங்களா? நியூஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா? தைவான்ல பயங்கர நிலநடுக்கம். ஆனா நான் சொல்றாங்க, அதே அந்த நிலநடுக்கம் இந்தியாவில் வந்திருந்தா இங்க இருக்கிற ஒரு கட்டடம் கூட இருந்திருக்காதான். யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டியிருப்பீங்க? 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம், 20 லட்சம். ஒரு ஓட்டு வீடு சொல்லுங்க, அதை கட்டுறதுக்கு ஒரு 5 லட்சமாவது வேணும். இப்ப நாளை காலையில ஒரு பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது, தோத்துறோம். எல்லாம் வாங்கி வீட்டில் சந்தோஷமா எல்லாம் இஎம்ஐல போட்டுட்டு கத்தருக்கு பை பை அப்படின்ற குடும்பங்கள்ல நாளை காலையில் அப்படி ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ள வாங்கி போட்டதெல்லாம் என்ன ஆகும்? போச்சு, எல்லாருக்கும் போச்சு. ஆனா கத்தர் கிருபை. நான் யோசித்தேன், இந்தியாவில் மட்டும் வந்திருந்தா ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்குமா இந்தியா? கற்காலத்துக்கு போயிருக்குமா? ஒண்ணுமே இருக்காது, கட்ட முடியாது, காசு பணம் கிடையாது. ஏதோ தைவான் கொஞ்சம் பணக்காரனால சமாளிச்சுக்கிட்டாங்க, ஜப்பான்ல நிலநடுக்கம் வச்சு சமாளிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த வாழ்க்கை என்பது நமக்கு பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கும். நம்ம பார்க்கறதெல்லாம் பொய். ஆமென். வேதம் சொல்லுதுல, பூதங்கள் வெந்து உருகி போகும். கடைசி நாட்கள்ல அக்கினி இந்த பூமியில இறங்கும் போது, அணுகுண்ட போடும் போது எல்லாம் உருகிப்போ, எது? பூதங்கள் வெந்து உருகும். நம்ம பார்க்கறதெல்லாம் அப்படி மெல்ட் ஆயிடும். தோத்திரம். இப்ப இந்த பொய்யூர்ல இருந்து எங்க போறோம்? மெய்யூருக்கு போகிறோம். அதான் நமக்கு கடைசியா, அதுதான் பர்மனன்ட். சொல்லுங்க ஆமென். மெய்யூருக்கு வரீங்களா இல்லையா? இல்ல பாச, கொஞ்சம் பொய்யூர்லயே இருக்கிறோம். எப்படியோ தெரியாம பையூர்ல இருந்து வந்துட்டோம். வேற வழி இல்லாம பையை வெளியே தள்ளிடுச்சு நம்மள 10 மாசத்துல. அல்லேலூயா. இதுக்கு மேல நீங்க இருக்கப்படாது அப்படின்னு பையை வெளியே தள்ளோன, இப்ப உள்ள வந்து வெளியே வந்து உழுந்துட்டோம் பொய்யூர்ல. இந்த பொய்யூர் தான் மெய்யூர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். இந்த பொய்யூர் தான் மெய்யூர் அல்ல என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது பொய்யூர், நமக்கு ஒரு மெய்யூர் இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதப்படக்கூடாது. சேதப்படுத்தாம போனாதான் அக்கறைக்கு போய் சேர முடியும். போட்டு புதுசுதான். டைட்டானிக் கப்பலை 1912-14 உண்டாக்கி பெரிய கிராண்டா விழா நடத்தி அதை சொன்னா உடையவே இஸ் அன்பிரேக்கபிள். அதை கட்டின விஞ்ஞானிகள், இன்ஜினியர்ஸ் என்ன சொன்னா, இட் இஸ் அன்பிரேக்கபிள், இதை யாராலையும் உடைக்கவே முடியாது. அப்படி சொல்லிதான் ஆட்களை சேர்த்து 2000க்கு மேல ஆட்களை உள்ள போட்டு சந்தோஷமா லிவர்பூல் துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்படுது. புறப்பட்ட சில மணி நேரங்கள்ல தேவன் மனிதனுடைய ஞானத்தை பார்க்க தேவனுடைய ஞானம் ரொம்ப அதிகம்.
மனுஷன் எதை பெருமை பாராட்டுறானோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி உடைப்பார். பாபேல் கோபுரத்தை கட்டின போது வானளாவிய கோபுரம் கட்டலான்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு பேர் உண்டாக்குவோமாக, வாங்கடா ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம். கட்டிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் பார்த்தார், இறங்கினார். பாபேல் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் அங்க ஒரு குழப்பத்தை அனுப்பினாரு, பாஷைகளை சிதறடிச்சாரு, மனுஷன் சிதறி போனான். இவன் ஒழுங்கா எது கட்டியிருந்தா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டார். நமக்கு பேர் உண்டாக்குவோம் அப்படின்னு கட்டினா கர்த்தர் சிதறடிச்சார். இவன் மனுஷன் சொன்னா இட் இஸ் அன்பிரேக்கபிள், இது உடையாது. கடைசியில் ஆண்டவர் ஒரு பனிப்பாறையை மட்டும் அனுப்பிச்சார். அவ்வளவுதான். எங்கிருந்தோ பனிப்பாறை ஒன்று வந்துச்சு, மோதிச்சு, கப்பல்ல உள்ள போயிடுச்சு. அதை டைட்டானிக் படமா எடுத்தானுங்க. தோத்துறோம் இல்ல. அப்ப இந்த பூமி என்பது பொய். அப்ப நம்ம இந்த விசுவாச வாழ்க்கை அவ்வளவு பெரிய கப்பல் உடையாதுன்னு சொன்னா, ஏன்னா அதை சேதப்படுத்துவதற்கு ஒரு பனிப்பாறை ஒன்று இருந்தது. அப்ப சேதப்படாம போகணும்னா அதை கரெக்டா கொண்டு போகணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதையாம, சேதப்படாம, ஓட்ட விடாம பாதுகாத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் இருக்கோ அப்பப்ப ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் இந்த கப்பலை சேதப்படுத்தாம கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சுது? இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாச கப்பல்னு சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்ல ஓட்டையும் விழுந்துடக்கூடாது, தண்ணி உள்ள வந்துடக்கூடாது, விழிப்பா இருக்கணும். அது டேமேஜ் ஆகும்போது, ரிப்பேர் ஆகும்போது அவ்வப்போது அந்த ரிப்பேரை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்பதான் இந்த கப்பல் ஒழுங்கா அக்கறைக்கு போகும். நமக்கு எங்க டெஸ்டினேஷனு? பரலோகம் தான் அக்கறை. இந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். ஸ்தோத்திரம். இந்த கப்பல் இப்ப பிரயாணப்படுது. எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எப்ப அக்கறைக்கு போகணும் யாருக்கும் தெரியாது. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் கர்த்தர் உயிர் வச்சிருக்காரு தெரியாது. ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவன் வியாதி பொழைச்சி சுகமாயி 50 வருஷம் உயிரோட இருப்பான். இன்னும் வியாதியே இல்லாம நல்லா இருக்கிற உடம்பு பொசுக்குன்னு போயிடும். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப பவுல் எழுதும் போது தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இந்த விசுவாச கப்பலை எல்லாரும் இல்ல, சிலர் சேதப்படுத்தினார்கள். அதுல பேர் குறிப்பா சொல்ற இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சிட்சிக்கப்படுவதற்கு நான் சாத்தான் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். என்ன பண்ணிட்டாவே? நீங்க பைபிள்ல இந்த 2 பேரையும் வாசித்தீங்கன்னா, இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படி என்ன பிரச்சனை பண்ணாங்க பவுலுக்கு? சபைக்கு குழப்பம் உண்டாக்குறான். உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது, ஆண்டவர் வந்துட்டாரு, எல்லாரும் உயிரோட போயிட்டாங்க, நம்ம எல்லாம் கைவிடப்பட்டுட்டோம்னு சொல்லி சபையை குழப்பினா. அப்படிப்பட்ட ஒரு துருபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க 2 பேரும், இமெனேயும் அலெக்சந்தரும். அப்ப அவர்கள் சிட்சிக்கப்படுவதற்கு சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு விசுவாசிய சாத்தானுடைய கையில ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கலாம் ஐயா அப்படின்னா அதோட அர்த்தம் அப்படி அல்ல, அங்க எழுதியிருக்கு. ஆனா அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களுக்காக இவன் ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு அவங்களோட உள்ள தொடர்பை கட் பண்ணிட்டான். கர்த்தரே அவங்களை சரிப்படுத்திட்டோன்னு அவங்களை ஒப்பு கொடுத்தேன்றார். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சிதையாம கலையாம ரொம்ப கவனமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் சாத்தான் சேதப்படுத்த மாட்டான், சில நேரத்தில் நாமே நம்முடைய கப்பலை சேதப்படுத்துகிறோம். அதை தாங்க சொல்றாரு, சிலர் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை தாங்களே சேதப்படுத்துகிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்ப சேதப்படும், எப்படி சேதப்படுத்துகிறோம், இது ரொம்ப கவனமா இருக்கு. இதை புரிந்து கொண்டாதான் என்னுடைய தவறுகளை தவறே தெரியாம நம்முடைய தவறை சரிப்படுத்த முடியாது. இந்த தவறு உள்ளவங்களுக்கு எப்பொழுதுமே எல்லாருக்கும் என்னன்னா, தான் தவறை யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படிதானே எல்லாரும் நினைப்போம். அல்லேலூயா. நம்ம கிட்ட குறைவே கண்டுபிடிச்சு ஏதாவது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை எதுனா, நம்மளை அவ்வப்போது சரிப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணும். எங்க குறைவு இருக்கு, எங்க தப்பு இருக்குது, எங்க தவறு இருக்குது, எங்க கீழே விழுந்தேன், எங்க என் குறைவு இருக்குது, ஆண்டவர் எந்த இடத்துல என்ன சரிப்படுத்த சொல்றார், இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம்னாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த விசுவாச கப்பல் சேதப்படாம அக்கறைக்கு போகும். உங்களை யாரும் பயமுறுத்த வேண்டாம், நீங்க கவலையே பட வேண்டாம். நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்க சந்தேகப்படவே வேண்டாம், கப்பல் அழகாக அங்க போய் சேர்ந்துரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே சேதப்படுத்தாதே. யாரும் உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க, ஆனா நீங்க தான் நமக்கு நாமே நம் சேதப்படுத்திக் கொள்வோம். எப்படி வாசிக்கலாமா? என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே 1 தீமோத்தேயின் புத்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசித்த அந்த வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டதினால கப்பலை சேதப்படுத்துறாங்களா? கவனிச்சீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் சேதப்படுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா,
நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டார்கள். ஹலோ, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி. அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புறது. நீங்க கவனிக்கணும், வேடிக்கை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அப்ப உங்க மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான் பிசாசு, சத்தியம் உள்ள போகாதபடி. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. டைவர்ட் ஆகக்கூடாது. அப்ப எப்படி ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிதையுது, எங்க ஓட்ட விழுகுது, எங்க சரியில்லாம போகுதுன்னா, சிலர் நல் மனசாட்சியை தள்ளி விடு. நல் மனசாட்சி உள்ள இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மனசாட்சி சிலர் தள்ளி விடுவாங்களாம். போ பேசாத என்கிட்ட, அதான் தள்ளி விடுதல். ஆண்டவர் இயற்கையாவே ஒரு மனுஷனுக்கு என்ன வச்சிருப்பாருன்னா மனசாட்சி வச்சிருப்பார். மனசாட்சி இருக்கவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கா? அப்பா, அப்படின்னா என்ன பாச? உங்க மனசு உங்களை பத்தி நல்ல சாட்சி கொடுக்கும், அதான் மனசாட்சி. நல் மனசாட்சி. மனசாட்சி வேறு, நல் மனசாட்சி வேறு. இந்த மனசாட்சிக்குள்ளதான் இன்னொன்னு இருக்கும், அது உங்களை பத்தியே நல்ல சாட்சி கொடுக்கும். உங்களை பத்தி ஊரா சரியா சொல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க, சில நேரத்தை தவறா கூட புரிஞ்சுக்குவாங்கல்ல. நீங்க ஒரு காரியத்தை கரெக்டா செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களை புரியாதவங்க என்ன செய்வாங்க, தப்பா சொல்லுவாங்க. அண்ணாள் ஜோம் பண்ண போறா ஆலயத்துக்குள்ள, உள்ள உட்கார்ந்து ஜோம் பண்றா, அவ வாய் திறக்கல. பைபிள் சொல்லுது, அவள் இருதயத்தில் பேசிக் கொண்டிருந்தால், கண்கள்ல கண்ணீர் வருது, வெகு நேரம் ஜெபித்தாள். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆசாரியனாக ஏலி என்ன சொல்றான், பேலியாளின் மகளே, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அவளை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிட்டாரு. இவ யாரு? பேலியாளின் மகள். அப்படின்னா துன்மார்க்கமான மகள், தண்ணி அடிக்கிற ஸ்திரீன்னு அர்த்தம், குடிக்கிற ஸ்திரீ. உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அவ உடனே துக்கப்பட்டு சொன்னா, ஐயோ தேவனுடைய மனிதனே, நான் குடிகாரி அல்ல, நான் குடிக்கிறவள் அல்ல, மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என் மனசு ரொம்ப துக்கமா இருக்கு தேவ சமூகத்துல, நான் அழுகிறதுக்காக வந்தேன், என் மனசுடைய பாரத்தை இறக்கி வைக்க வந்தேன். சில நேரத்துல துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா உங்க வாயில வார்த்தையே வராது. அழுது 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 அழுதுகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் அதை ரீட் பண்ணுவார். நீங்க வாயிலே சொல்ல வேண்டாம், நீங்க ஏன் அழுகிறீங்கன்றத கர்த்தர் ரீட் பண்ணுவார். அந்த கிருபை கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு மனுஷருக்கு தெரியாது, ஆனா God can read. உங்களுடைய கண்ணீரை அவர் ஏன் கண்ணீர் விடுறேன்னு அவரால் வாசிக்க முடியுமா? ஏலி தவறாய் புரிந்து கொண்டான். சில நேரத்தில் மனுஷர்கள் உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க இல்ல, உங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க எவ்வளவு துக்கப்படுவீங்க. ஐயோ நான் நல்லா தானே செஞ்சேன், நான் நல்லதுக்கு தானே செஞ்சேன், இவங்க இப்படி என்ன தப்பா பேசுறாங்களே. நான் சொல்றேன், உங்க மனசாட்சி உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது, அதுதான் உங்களுக்கு பெரிய ரெக்கார்டு, அதுதான் உங்களுக்கு பெரிய ரிவார்டு. தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உங்க மனசாட்சி உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, அடுத்தவங்க குற்றம் சொல்லத்தான் செய்வான். என்னை பத்தி கேளுங்க, 4 பேர் நல்லவனுவான், 4 பேர் கெட்டவனுவான். அதுக்காக நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. என்ன பாச இப்படி சொல்றீங்க? நல்லவனா பார்க்கறவனுக்கு நல்லவன், கெட்டவனா பார்க்கறவனுக்கு கெட்டவனா இருப்பேன். தோத்துடும், அது அவனுடைய பார்வை. ஆனா ஏன் மனசாட்சி என்ன சொல்லுகிறது? இத சரியா செஞ்சியா, சரியா செய்யலையா? நல்ல கவனிங்க, என்னை பைபிள்லயே முதல் காலம் மனசாட்சியின் காலம். ஆமென். ஆதாம் விழுந்த நாட்கள் முதல் நோவா ஜலப்பிரளயத்துக்கு உட்பட்ட நாட்கள் வரைக்கும் அது மனசாட்சியின் காலம். அதுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வருகிறது. அப்ப அந்த காலங்கள்ல ஆண்டவர் எப்படி, இப்ப உலகத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். கவனிங்க, உலகத்தை நியாயம் தீர்க்க போறார். தீர்ப்பார் இல்லையா? எப்படி தீர்ப்பார்? ஹலோ, இப்போ உங்களோட ஒரு சின்ன கேள்வி. ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி தீர்ப்பார்? யாரை கொண்டு தீர்ப்பார்? நிச்சயமா நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எதை கொண்டு தீர்ப்பார்? தம்முடைய வசனத்தை கொண்டு தீர்ப்பார். ஏன்னா அவருடைய வசனம் தான் கடைசி நாள்ல நியாயம் தீர்க்க போகுது. அல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி செய்தாயா இல்லையா, அந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். யாரை கொண்டு தீர்ப்பார்? நம்மளை கொண்டு தான் தீர்ப்பார். நீ தான் என் பரிசுத்தவன். ஹலோ, அப்ப உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போறாரு. நீங்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? உங்களை பாருங்க, நீங்க எல்லாம் யாரை தீர்க்க போறீங்க நியாயம்? உங்களை நீங்களே பார்த்துங்க. நான் தேவதூதனை போய் நியாயம் விழுந்து போன தேவதூதன் வருவான் அப்படின்னு நான் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. பைபிள் இப்படி சொல்லுது, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பரிதாபமா உட்கார்ந்துருக்கீங்களே, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களை கொண்டு தான் நியாயம் தீர்ப்பார்.
அப்ப மனசாட்சியின் காலங்கள்ல எப்படி நியாயம் தீர்ப்பா? நியாயப்பிரமாண காலங்கள்ல ஆண்டவர் வரும்போது, மோசேயின் காலத்துல நியாயப்பிரமாணம் வந்தபோது, அதுக்கு பிறகு வருகிற அத்தனை பேர்த்தையும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார். இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினியா, ரைட், உனக்கு இது. ஆனா நியாயப்பிரமாணம் முந்தின காலம், மனசாட்சியின் காலம். அவன் தன் பார்வைக்கு போனபடி தன் மனசாட்சிக்கு பிரகாரம் செஞ்சான். அல்லேலூயா. ஆமா, தப்பு செஞ்சிருந்தா அப்ப கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவன் மனசாட்சியின் பிரகாரம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இப்ப பைபிள் சொல்லுது, உனக்கு இருக்கிற நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டார்கள். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள் இருக்கிற ஒரு மனசாட்சி, அந்த மனசாட்சி உங்களை எப்பொழுதுமே சரியாய் நடத்தும். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க தப்பு செய்யும் போது உங்களை கண்டிக்கும், உங்களை உணர்த்தும், உங்களை அதட்டும். அல்லேலூயா. உங்களை குற்றம் சாட்டும். நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றது யாருன்னா உங்க போதகர் அல்ல. உங்களோட கூடயே இருந்து 24 மணி நேரம் உங்க போதகர் உங்களை கண்காணித்து சரிப்படுத்துகிற அல்ல. தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபை என்னன்னா, உங்களுக்குள் இருக்கிற மனசாட்சி அது உங்களோட பேசும். ஆனா உங்களை குறித்து என்ன சொல்லுது இன்னைக்கு? ஏய், ஒழுங்கா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற. உங்களை மிரட்டுறது யாரு? மனசாட்சி. ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிற. இப்பெல்லாம் நீ சரியாவே நேரம் கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு. யார் சொல்லுவா? மனசாட்சி. சர்ச்சுக்கு டைமுக்கு லேட்டாக வரமாட்டே, கரெக்டாக வரமாட்டேங்கிற, லேட்டாக வர, மாசத்துல 4 வாரம்னா 2 வாரம் வரமாட்டேங்கிற அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றது யாரு? மனசாட்சி. ஆமாவா இல்லையா? சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? யார் செய்யாத நான் செய்யறேன் போ அப்படின்னு அது தள்ளி விடுறது. இந்த நல்மனசாட்சியை தள்ளி விடுவதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோடு பேசுகிற, உங்களை குத்துகிற, உங்களை உணர்த்துகிற, உங்களோடு பேசி உங்களை சரிப்படுத்த விரும்புகிற அந்த மனசாட்சியை உன் வேலையை பாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீயே சொல்லுவீங்க. யாரு ஒழுங்கா இருக்கா, எல்லாரும் ஒழுங்கா, அதுதான் தள்ளி விடுறது. உங்களோட பேசும்போது அதை என்ன செய்றீங்க சொல்லுங்க? தள்ளி விடுறீங்க. பா அந்த பக்கம் கொஞ்சம் இரு, நீ என்னோட பேச எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி நல்லாவே சொல்ல மாட்டேங்கிற, உங்களை பத்தி உங்க மனசாட்சி நல்லாவே சொல்ல மாட்டேங்குதான். நம்ம சொல்லுவோம்ல, என்னை பத்தி ஒரு நாள் கூட நல்லாவே சொல்ல மாட்டியா மனசாட்சியை, நீ ஒழுங்கா செஞ்சினா ஒழுங்கா சொல்லும். சில நேரத்தில் உங்க மனசாட்சி உங்களை அப்ரிஷியேட் பண்ணும். வெரி குட், நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு, நல்ல பைபிள் வாசித்திருக்க, நல்ல ஆண்டவரோட உறவுல இருக்கப்பா அப்படின்னு யார் சொல்வது? இட் வில் அப்ரிஷியேட் யூ. உங்க மனசாட்சி உங்களை கண்டிக்கும், உங்கள் மனசாட்சி உங்களை உணர்த்தும். பந்திக்கு நீ எப்படி வந்திருக்கிற, ஆயத்தப்பட்டு வந்தியா அப்படின்னு மனசாட்சி கேட்கும். அந்த ரங்கத்தில் நீ என்ன செஞ்ச, அந்த மனசாட்சி உங்களோட பேசும். இந்த மாதம் முழுவதும் நீ யாரோடு பேசினா, என்ன பேசின, மனசாட்சி பேசும். ஹலோ, சொக்குது பத்தியா கேட்டா இல்லவே இல்லம்பிங்க, மனசாட்சி பிரகாரம் இல்லம்பிங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. நான் தூங்கவே இல்லை பாஸ்டர், நான் இங்கே தான் பார்த்து கேமராவில் பிடிக்காத குறை தான், அதுக்கு தான் அந்த பக்கம் வச்சிருக்கேன் ஒரு கேமராவை. நீங்கள் காட்டுறேன் போகும்போது யார் யாரெல்லாம் தூங்குனீங்கன்றதை காட்டுறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் என்னால் பிடிக்க முடியல. ஓ அப்படியே பச்சை போய் சொல்கிறாங்க, ஆனாலும் தூங்கலை. பாசு சும்மாவே என்ன குற்றம் சொல்கிறாரு. இந்த பாருங்க, வாங்க வீடியோவே போட்டு விட்றேன், எடிட்டிங் பண்ணாமல் உங்களை மட்டும் பக்கத்தில் காட்டுவேன். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. தோத்திரம். 7 மணிக்கு வச்சாலும் தூக்கம் வருது, 9 மணிக்கு வச்சாலும் வருது, நைட்டில் வச்சாலும் தூங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் உங்களுக்கெல்லாம் அந்த தூங்குறவங்களாம் ஒரு 12 மணிக்கு ஆராதனை வச்சிடலாம் நைட்டு. ஏன்னா அப்போ தானே வரமாட்டேங்குது தூக்கமே. சோத்திரம். உங்கள் மனசாட்சி சும்மா ஜோக்காக தான் சொன்னேன், அவங்கள குற்றப்படுத்தலை, அவங்கள உற்சாகப்படுத்துறது தான் சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் முழிச்சு தான் இருக்கீங்க, ஆனால் ஆள் இங்கே இல்லை, அது வேற. அதுக்கு தூங்குறவங்களே பெஸ்ட்டுன்றேன். தூங்குறவங்க பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆள் உயிரோட என்னை தான் பார்க்குறீங்க, ஆனால் மைண்டெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. கர 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 கரன்னு அப்படியே உலகம் சுற்று வாலிபன் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு போனால் என்ன செய்யலாம், அவனை எப்படி சமாளிக்கலாம், இவனை எப்படி சமாளிக்கலாம், இவளை எப்படி சமாளிக்கலாம், இந்த மாமியார் எப்படி குத்தலாம், போடலாம், உதைக்கலாம். தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு நீ தேவ பிள்ளை தூங்கிருப்பு சார், கண்ணை மூடி தூங்கினா ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. யாரை பற்றி யோசிக்க மாட்டீங்க, குற்றம் இல்லாமல் போயிரும் பாருங்க. இப்போ கண்ணு திறந்து உங்களை குற்றவாளியாக பார்க்கறது யாருன்னு அந்த மனசாட்சி. ஒழுங்க நடக்கல, ஒழுங்க ஜோமன்ல, சும்மா வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டேன், உனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். மனசாட்சி நிச்சயம் குத்துமா குத்தாதா, சொல்லுமா சொல்லாதா? உன் வருமானம் என்ன உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ எவ்வளோ ஆண்டவர் கொடுக்குறீங்க ஒரு மனசாட்சிக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு பணக்காரன் அந்த வழியாக போயிட்டு, ஏன்டா பிச்சை எடுக்கிற சொன்னா, திடீர்னு வேலை போயிடுச்சு எனக்கு,
நான் வேலை போனனால எனக்கு வேற வழியே இல்லை, நான் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு வேலை கொடுங்களேன் நீங்க தான். என்கிட்ட 100கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்துல பசுமாடு, எரும மாடு எல்லாம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, எல்லாம் இருக்குப்பா. இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன்னா, நான் உனக்கு வேலை தரப்போறேன். ரொம்ப சந்தோஷம் எஜமானே, எனக்கு இப்ப நீங்க எஜமானா தெரியுறீங்க, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா இதெல்லாம் பார்த்துக்கோ, இதுல வர வருமானம் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு 95 எனக்கு 5, அதான உண்மை, எல்லாம் உண்டுது. இப்ப இவன் வேலைக்கு போறான், இப்ப என்ன கேட்கறான், 95 உங்களுக்கா 5 எனக்கா அப்படின்னா. அவர் சொன்னாரு 90 உனக்கு 10 எனக்கு அப்படின்னா. இவனுக்கு அப்படியே ஹார்ட் நின்று போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, 90% பங்கு நீ எடுத்துக்கோ. அந்த சொல்லவே முடியல, காலையில விழுந்துட்டான். எஜமானே நிச்சயமா நான் செய்வேன், நல்ல நிலைமையில வந்துடுவேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பெரிய லெவல்ல வரான், மாச கணக்கில் பணம் பொருளுது. ஒரு மாசம் வந்தோன்னா 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் போன பணம் அதிக அளவில் பொருளுது. கரெக்டாக 10% கொடுத்துருவான். 10% கொடுத்துட்டே இருந்தான். 90 இவன். ஒரு நாள் இந்த பிச்சைக்கார பணக்காரனுக்கு, ஹலோ புரிஞ்சுச்சா, இந்த பிச்சைக்கார பணக்காரனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உழைப்பு நம்பளுது, நேரம் நம்பளுது, திறமை நம்பளுது. இந்த ஆளுக்கு எதுக்கு 10 கொடுக்கணும்? இந்த ஆளுக்கு எதுக்கு 10 கொடுக்கணும்? மனசாட்சி பேசுது, ஏய் எல்லாமே அந்த ஆளுது, நீ வெறும் வேலைக்காரனா வந்த, பிச்சைக்காரனா இந்த ஒன்ன கொண்டு வந்த அந்த ஆளு பணக்காரனாக்கி இன்னைக்கு செல்வ செழிப்புல காரும் பங்களாவும் பணமும் எல்லாம் உன்னுடையதுன்ற அந்த 10 கூட தரமாட்டேங்கிறிய, தரவே முடியாது. வராரு அன்னைக்குரிய அந்த மாசத்துக்குரிய வருமானத்தில் 10% கேட்டு வராரு. வரும்போது கேட்குறான், உழைப்பு என்னுடையது. அவன் சொன்னால, நான் எதுக்கு உனக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு கட்ட பொம்மை மாதிரி ஒரு வசனத்தில் பேசி, என்னத்துக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானா. அப்ப அவன் கேட்டானா, நீ என்ன நிலைமையில் இருந்த, நீ எங்க இருந்து உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்த, உனக்கு நினைப்பு இருக்கா? இதெல்லாம் என்னுடையது, நான் உன் கையில் கொடுத்தேன், இன்னைக்கு அந்த 10 கூட தரத்துக்கு உனக்கு மனசு இல்லையா? ஆண்டவர் இந்த வேலையை தான் நம்ம பண்றோம். எஜமா அவரு சுகம் கொடுக்கிறாரு, உங்க சரீரத்தில் எல்லா அவயவங்களையும் சரியா செயல்பட வைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, போய் இந்த ஆக்சிஜன் 10ல மூச்சு விட முடியல, ஒரு நாளைக்கு 12 லிட்டர் ஆக்சிஜன். எவ்வளவு தெரியுமா? ஒரு ஒரு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மூக்கில் வைக்கிறான்ல, இன்னும் அந்த நிலைமையெல்லாம் வரல. தோத்திரம் பண்ணுங்க, ஆமென். ஆமா, வச்சவன்ட கேளுங்க, கொரோனால 12 லிட்டர் ஆக்சிஜன் 600 பண்ணி கிட்னி ஒரு 10 லட்சம் அப்படி வச்சுக்கோங்க, கணையம் ஒரு 5 லட்சம், இருதயம் ஒரு 20 லட்சம், அப்படி கணக்கு போட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்றான்னா 10% கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான் ஆண்டவர். அந்த 10 நம்மளே வச்சுக்கிறோம் பாருங்க. அதான் இருக்கிறதுலயே. ஏன்னா இவனுக்கு இந்த பிச்சைக்கார புத்தி போகாது. பிச்சைக்காரனை பணக்காரனாக்கி 10 கொடுறான்னா அந்த 10 என்னுடையது. மனசாட்சி இப்ப பேசணும் உங்கள்கிட்ட. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதுல 10 கூட நீ எடுத்துக்கிறிய, உனக்கு சுகம் தந்து, ஜீவன் கொடுத்து, பலன் கொடுத்து, சமாதானம் கொடுத்து, குடும்பத்தில் ஐக்கியத்தை கொடுத்து, சத்ருவை விலக்கி, பிசாசை விலக்கி, வியாதியை விலக்கி, உனக்கு எல்லா சுகமும் கொடுத்து, உனக்கு ஒரு ஆசாரியனை கொடுத்து, உனக்கு ஒரு சபையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து வச்ச 10 புடுங்க பார்க்கறது தப்பு தானே? 10 எடுக்கிறது தப்பு தானே? நிஜமா வந்தா ஒரே அடி அவனை, நீ வெளியில ஓடிப்போ, நீ மறுபடியும் பிச்சைக்காரனாக தான் உனக்கு புத்தி வரும், ஓடிப்போ, இதெல்லாம் என்னுடையது. சில வேளையில நம்ம மனசாட்சி நம்ம குத்தும். உன் வருமானம் என்ன, உன் காரியம் என்ன, உன் தசமபாகம் என்ன, உங்க இறுதி பேசும், உங்க மனசாட்சி பேசும். நீ எவ்வளவு கொடுக்குற சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் நம்ம கொடுக்கறது தான் கொடுப்போம், ஒரு நாள் ஏற்றி கொடுக்க மாட்டோம், அந்த இறுதியுமே வராது. ஆனா மனசாட்சி பேசும், ஏய் நீ செய்யறது தப்புப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 கை வச்சிடாதீங்க. அது எஜமான் 90 உனக்கு கொடுத்தாரு,
90 உங்களுக்கு கொடுத்துட்டு எஜமான் கேட்கிறார் 10 கூட நீ சம்பாதிக்கிறதுல அந்த 10ஐயும் ஒண்ணுதான் நீ சொல்லும் போதுதான் எஜமான் இறங்கி வர, உன் நிலைமை என்ன, நீ எங்க இருந்த, எப்படி அழுத, எந்த வீட்டுல குடியிருந்த, நீ எங்க குடியிருக்கிற, உன்னை கர்த்தர் எங்க கொண்டு வச்சிருக்கிறார் யோசி. அழுது இல்ல ஆண்டவர்ட்ட, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொன்னவனுக்கு 10 போடுறதுக்கு உனக்கு எப்படியப்பா இருதயம் வருது அப்படின்னு தேவன் கேட்பாரானால் நம்ம மனசாட்சி என்ன சொல்லும்? முதல்ல மனசாட்சி தான் சொல்லும், இப்படி பண்ணாத. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நல் மனசாட்சியை, உங்க மனசாட்சி நல்ல மனசாட்சி தான், ஆனா இந்த நல்ல மனசாட்சி, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட போதே கர்த்தர் அந்த மனசாட்சியை சரிப்படுத்திட்டார். ஆமென். பரிசுத்தப்படுத்திட்டார். குற்றமில்லாத மனசாட்சியை கொடுத்துட்டார். எத்தனை குற்றம் அந்த மனசாட்சியில இருந்துச்சு நமக்கு. ஆண்டவர் உலகத்துல இருந்தவங்க கையும் களவும் விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்து கேட்கிறான், ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் மீது கல்லை விட்டு அடிக்கட்டுமா? ஆண்டவர் சொன்ன, உங்களில் குற்றமில்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். பைபிள் சொல்லுது, தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் போய்விட்டார்கள். மனசாட்சி குத்துது, அவன் செஞ்ச தப்பெல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி வருது, எல்லா பையனும் ஓடி போயிட்டான், ஒருத்தருமே இல்ல. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு, எங்க எல்லாம் உன்னை குற்றம் சாட்டினவெல்லாம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லாரு, அவனே உன்னை குற்றம் சாட்டாத போது நான் உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன், நீ பாவம் மன்னிக்கப்பட்டு போ. மனசாட்சி பேசும், மனசாட்சி கடிந்து கொள்ளும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சூடுண்ட மனசாட்சியுடைய பொய்யருடைய மாயத்தினால, வாசிங்க பார்ப்போம், தேவனுக்கு மகிமை. அந்த ஒரு சாட்சியை வாசித்து நம்ம அடுத்து கடந்து போகலாம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. 4ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாய, பிற்காலங்களிலே ஒரு காலம் வரும். ஆவியானவர் எழுதுறார், முதல் நூற்றாண்டு காலத்தில் எழுதுறார், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனிங்க, ஹலோ, கவனிச்சீங்களா? ஒரு மனிதருக்குள்ள நல்ல மனசாட்சி இருக்கும். ஆண்டவரை பத்தி நல்லா நினைப்பீங்க, நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல ஆண்டவர் கொடுக்கணும், நல்ல ஆண்டவருக்கு செய்யணும், ஆண்டவரை நேசிக்கணும், சபையில ஊழியம் எல்லாம் கரெக்ட் தான். அது என்ன சாட்சி? நல்ல மனசாட்சி உங்களுக்கு இருக்கு. ஆனா பைபிள் சொல், பிற்காலங்களில் ஒரு காலம் வரும். எப்ப? முதல் நூற்றாண்டுல எழுதுறாரு, ஒரு காலம் வரும், அன்னைக்கு தங்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். மனசாட்சி சூடு விழுந்துருமா அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்கிற தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான், யாரு கேட்க முடியும் நம்மள, அப்படி சொல்லுவான்ல, முழுக நினைச்சிட்டா குழு தெரியாதும்பா. அது போல மனசாட்சி பேசிக்கிட்டே இருந்து ஒரு நாள் மனசாட்சி மழுங்கி போயிடும். அந்த மனசாட்சி பேசாது. ஏன்னா என்றைக்கு மனசாட்சி பேசும்போது நீங்க செவி கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் அந்த மனசாட்சி லைவ்ல இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க மனசாட்சியை தள்ளுனீங்கன்னா அந்த மனசாட்சி ஒரு காலத்துல பேசுறது நிறுத்திடும், உங்கள்கிட்ட பேசாது. ஏன்னா நீங்க செவி கொடுக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பாவத்தை செய்யும் போது, ஒரு தப்பை செய்யும் போது, ஒரு குறைவை செய்யும் போது மனசாட்சி கடித்து கொள்ளும். ஏய், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, பொய் சொல்லாத, அநியாயமா சம்பளம் வாங்காத, அநியாயமா வாங்காத. ஏசி ரிப்பேர் பண்ற ஒரு விசுவாசி இருக்கிறார். சொன்னார், சமீபத்தில் அவருக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சது. பெரிய கம்பெனி ஏசியை வாங்கி கொடுப்பதற்கு இன்னொருத்தர் ஆர்டர் கொடுத்தார். அது ஆர்டருடைய மொத்த விலை கிட்டத்தட்ட 6-7 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா வரும். இவருக்கு ப்ராஃபிட் மட்டும் நினைச்சிருந்தாருன்னா 4 லட்ச ரூபா வச்சிருக்கலாமா? ஒரு ஏசிக்கு 40,000 வச்சிருப்பேன் பாச, 10 ஏசிக்கு 4 லட்ச ரூபா எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னாரு, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்கு, அவங்க பிள்ளை படிக்கிறா, பணம் கட்டணும். ஆனால் சொன்னாரு, எனக்கு வர்றது ஒரு ஏசிக்கு 5,000 ரூபா தான், 10 ஏசிக்கு 50,000 ரூபா, அவ்வளோதான். ஆனால் நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தா 4 லட்ச ரூபா எடுத்திருப்பேன். அந்த கம்பெனிக்காரன் கூப்பிட்டு, நீ லைஃபுக்கு எனக்கு நீ தான் கொடுப்ப, ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டான். எப்படி இருக்கும் உண்மைக்கு இல்லை? அந்த ஒரு விஷயத்தில் நான் போய் சொல்லியிருந்தேன்னா எனக்கு இதோட முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். ஆனால் அவன் கூப்பிட்றான், என் கம்பெனி ப்ராஜெக்ட் அத்தனையும் உன் லைஃபுக்கு நீ தான் செய்வ. அதான் மனசாட்சி சில நேரத்தில் உங்களோட பேசும், போராடும். அப்ப பைபிள் சொல்லுது, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், நம்ம மனசாட்சி நம்மளோட பேசிட்டே இருக்கும். அது அப்படியே பேசும்போது நான் கேட்கல, செவி கொடுக்கலன்னா அந்த மனசாட்சி அப்படியே அமைங்கிடும், உங்களோட பேசாது. அதுதான் டேஞ்சர். அதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதுதான் சேதப்படுத்துறது. இந்த மனசாட்சியை சேதப்படுத்தினால் நான் விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறேன். என் கப்பல்ல ஓட்ட விழுந்துடும். ஏன்னா மனசாட்சி ஆஃப் ஆயிடுச்சு. மனசாட்சிக்கு பிறகு பேச மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு மனசாட்சி பேசுது?
கையை உயர்த்த மாட்டீங்களே. பேசுதா பேசுதா பேசுதா? இப்ப பேசுச்சா? எப்பயுமே பேசுதா? இல்லை, என்னை பார்த்து அப்படி முறைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போறேன். மனசாட்சி உங்களோடு பேசிக்கொண்டே இருக்குமானால், இந்த பந்திக்கு வந்திருக்கிறப்பா, நீ எப்படி வந்திருக்கிற? பண்பராக் போட்டு வாயில் அடக்குனியா? தோத்திரம். இங்க போட்டு அடக்கி வச்சிருக்க விசுவாசியே ஆள் இருக்குது. நான் பார்த்தது அவங்களுக்கே தெரியாது. கர்த்தர் என் கண்ணுக்கு எல்லாம் காட்டுவார். சிக்கிக்குவீங்க என்னைக்காவது. வழியில யாரு பார்க்க போறா? அங்க நான் உட்கார்ந்துருப்பேன். ஜாக்கிரதையாரு. சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன காரியங்களை அவ்வப்போது நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம விசுவாச கப்பல். யார் பார்க்க போறா? பாஸ்ட் பார்க்க போற. பாஸ்ட் பார்த்தேன், நான் என்ன பார்த்தேன், என்ன பண்ண போறேன் சொல்லு. நான் உங்களை கண்டிக்க தான் முடியும். ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். விசுவாசி என்கிற அடையாளம் கொடுத்து, ஆவிக்குரிய விசுவாசி கொடுத்து, உனக்குள்ள நல் மனசாட்சி உள்ள வைக்கும் போதே சொல்லு, நோ டோன்ட் டு தட் அப்படின்னு சத்தம் கொடுக்கும் மனசாட்சி. பார்த்துக்கலாம். பந்திக்கு இன்னும் 2 வாரம் 3 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ஜோம் பண்ணி சரிப்படுத்திக்கலாம். ஓய், கொண்டு போய் குழியில தள்ளிடும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாதபடிக்கு உள்ள கொண்டு போயிடும். சின்ன சின்ன குறைவுகள் தான் பெரிய பாவத்துக்கு கொண்டு நடத்தும். அது சின்னதா இருக்கும் போதே சரிப்படுத்தி மனசாட்சி. இன்னைக்கு நான் பலிபீடத்தை நிக்கிறேன்னா என் மனசாட்சியை காலையில செக் பண்ணேன். என் மனசாட்சி எதுலாம் என்னை குற்றப்படுத்துது எல்லாத்தையும் சரிப்படுத்தி தான் நான் இங்க வந்தேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். இந்த காலையில மனசாட்சியில சூடு விழுந்துடக்கூடாது. உன் மனசாட்சி சூடுபட்டால் அந்த மனசாட்சி பேசுறதை நிறுத்திடும். எந்த குறிச்சா நீ ஒழுங்கா ஜெபம் பண்றியா? மனசாட்சி என்னப்பா சொல்லுது? பேசவே மாட்டேங்குது பாஸ்டர். உள்ள இருந்து மனசாட்சி பேசவே இல்லை. நீங்க பேசுற சத்தம் தான் கேட்குது. நான் சொல்றேன், உன் மனசாட்சியில சூடு விழுந்துருச்சு. ஜாக்கிரதையா இரு. நீ சேதப்படுத்திட்டு இருக்க உன் விசுவாச கப்பலை ரொம்ப காலம் போகாது. தேவனுடைய ஆலய வருகையை குறிச்சு உங்களோட பேசுதா மனசாட்சி? நீ ஒழுங்கா வரேன்னு சொல்லி உன் மனசாட்சி சொல்லுதாப்பா? உன்னை அப்ரிஷியேட் பண்ணுதா இல்ல கண்டிக்குதா? நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதுல 10ல் உன்னை கரெக்டா கொடுக்குறியா அப்படின்னு உன் மனசாட்சி என்ன சொல்லுது? இல்ல அதுல ஏதாவது வஞ்சிக்கிறோமா? உன் வருமானம் எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறார். ஒட்டுமொத்தமா செலவு வச்சிரும். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கறதுல 10ல் 1 கரெக்டா கொடுங்க. எனக்கல்ல, அது தேவனுடையது. நான் கொடுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை தான். நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. கரெக்டா கொடுக்குறேன்னு சொல்லுதா? தேவனுடைய பங்கு வஞ்சிக்கிறேன்னு சொல்லுதா? ஸ்தோத்திரம். உபவாசம் ஒழுங்கா பண்றியா? வேதம் ஒழுங்கா வாசிக்கிறியா? உன் இருதயம் உன் மனசாட்சி என்ன சொல்லுதுப்பா கர்த்தருடைய பிள்ளைய? ஆண்டவர் கேட்கிறார். அவர் மனசாட்சியில தான் பேசுவார். ஒண்ணு ஜெபம் பண்ணிருங்க. என் மனசாட்சியில சூடு விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. என் மனசாட்சியை கடினப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. என் மனசாட்சி சுத்த மனசாட்சியை காத்துக்குள்ள கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2வது, ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையை எங்க சேதப்படுத்துறீங்க? வாசிங்க பாப்பா என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில், turn your Bible with me, 1 Samuel chapter 15. 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 22 23 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு மனிதன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச கப்பலை எப்ப சேதப்படுத்துறான்? மனசாட்சியை தள்ளும் போது. 2வது, தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாத போது. சொல்றான், நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தார்.
ரெண்டாவது எதை தள்ளுறோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய கூடாதபடி தள்ளுறோம். ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சின்னதோ பெருசோ ஆண்டவர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிய நம்ம ஒத்துக்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சவுல் ராஜா கிட்ட அவனை ராஜாவா ஏற்படுத்தி இந்த சவுலுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். ஒரு சின்ன குடும்பம், பென்யமீன் கோத்திரத்தை, அவங்க அப்பா பெரிய பணக்காரன் கீஸ், அவங்க அப்பா பேர் கீஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீசுடைய குமாரனாகிய சவுல் உயரமா வளர்ந்திருப்பான். பைபிள் சொல்றது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் கழுத்துக்கு கீழே இருந்தாங்க. ஒருத்தன் கூட சவுலுடைய உயரத்துக்கு இல்ல. ரொம்ப அழகா ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருப்பான். ஆனா குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்து தேவன் ஒரு மனிதனை ராஜாவா தெரிந்து கொண்டார். ஆமென். உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய குடும்பத்தில் இல்ல, எளிய குடும்பத்தில், அற்பமான குடும்பத்தில். அப்படித்தானே? இங்க யாரு ராஜ பரம்பரையில இருந்து வரல, ஜமீன்தார் பரம்பரையில இருந்து இங்க யாரும் வரல. யாராவது அப்படி இருக்குமா? ஜமீன்தார் குடும்பத்தில் வந்திருக்கீங்களா? இருந்தாலும் இருப்பாங்க. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி எங்க தாத்தா பாட்டி ஒருவேளை ஜமீன்தாரா இருந்தாரோ தெரியல, அப்படி கூட நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு இங்க யாரும் இல்ல. அம்பானி குடும்பத்தை வந்திருக்கீங்களா? அதானி குடும்பத்தை வந்திருக்கீங்களா? ஒருத்தர் இல்ல. அல்லேலூயா. அவ்வளவு ஒண்ணு பெரிய பரம்பரை நமக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க தலையெடுத்து உங்க சுய பலத்துல, கர்த்தர் கொடுத்த பலத்துல எந்திரிச்சு ஒரு வீட்டை கட்டி பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளவுதானே? இன்னும் சில பெற்றோர் அதை செய்யல. நம்ம பிள்ளைகளுக்காக எதையும் சேர்த்து. அப்ப சவுலுடைய தகப்பன் ஒரு பெரிய பணக்காரன். நிறைய கழுதைகளை வச்சிருந்தான். கழுதை ஒன்று காணா போச்சு. சவுல் தேடி போறான். கடைசியில சாமுவேல் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி, அவன் சொல்றான், அற்பமான குடும்பத்தில் இருந்த என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் இருக்கட்டும். ஒரு நாள் கர்த்தர் அவனோடு பேசுறார். சாமுவேலை கொண்டு, சாமுவேல் தீர்க்கதரிசி, அவன் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணான். அவன் சொல்றாரு, அமலேக்கியரை நான் மனதில் வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரத்தில் மேல உள்ள ஒரு வசனம், 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1-2 வாசிருங்க. 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில், ஹலோ இங்க கவனிங்க, வனாந்தரத்தில் வரும்போது எத்தனையோ ராஜாக்கள் அவங்களுக்கு வழிவிட்டு ஆகாரம் கொடுத்து அவங்களை ஆதரித்து நடத்தினார்கள். ஆனா இந்த அமலேக்கியர் என்ப ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் வந்தபோது வழிவிட மாட்டேன்ட்டான். என் நாட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, என் தண்ணியை நீ குடிக்க கூடாது, என் ஜனத்தோடு நீ சேரக்கூடாது. அப்ப வழிமறித்து இஸ்ரவேலரை சுற்றி போக பண்ணினான். கர்த்தர் இதை மனசுல வச்சார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எவன் செஞ்சாலும் கர்த்தர் அதை மனசுல வச்சிருப்பார். நீங்க மனசுல வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சில நேரத்தில் நான் மன்னிச்சாலும் அவர் மன்னிச்சிருவார், ஆனா அதை மனசுல வச்சிருப்பார். அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு, ஆமா நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புப்பா, உங்க பிள்ளைக்கு நான் இப்படி செஞ்சிட்டேன், அவனா உணராத வரைக்கும் அவனை விடவே மாட்டார். இந்த செய்தி அதான் உங்களுக்கு சொல்லுது. அப்ப கர்த்தர் மனதில் வச்சிருக்கேன்னு சொல்ற சாமுவேல்ட்ட, சவுலை நான் இப்பதான் ராஜாவாக்கியிருக்கேன், அமலேக்கியர் மேல படையெடுத்து போக சொல்லு, அவனை பட்டை கற்கலாம் சங்காரம் பண்ண சொல்லு. அவன் வீட்டுக்குள்ள, அவன் ஊருக்குள்ள போகும்போது பெரியோர் சிறியோர் குழந்தைங்க யாரையும் பார்க்காத, ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாத்தையும் பட்டைய கற்களை அடிச்சு கொல்ல சொல்லு. ஆண்டவர் கோபம். அமலேக்கியர் கர்த்தருடைய வார்த்தை வந்தோன்னு சவுல் புறப்பட்டு போறான். அமலேக்கியரை பட்டைய கற்களால் கொல்றான். ஆனா கவனிச்சு பாருங்க, அவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பட்டைய கற்களை எல்லாத்தையும் கொன்னுரு. ஆடு மாடு மிருக ஜீவன், பிள்ளையும், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாத்தையும் கொன்னுரு. ஆனா சவுல் எல்லாத்தையும் கொன்னுட்டான், நலமானவைகளை எடுத்து கொண்டு வந்தான். அது வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும், அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க, பைபிள்ல குறிச்சு வைங்க. நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஒரு ஆமென் சொல்லு. என்ன சொன்னாரு? நீ படையெடுத்து போகும்போது அமலேக்கியர் வீட்டுக்குள்ள போய், அந்த ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் கொல்லுனா. ஆனா சவுல்
நலமானதை எல்லாவற்றையும் தப்ப வைத்தான். பைபிள் சொல்லுது அதை அழிக்க மனதில்லாதிருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய டேஞ்சரே என்ன தெரியுமா? கவனிங்க, அழிக்க வேண்டியதை நீங்க அழிக்க மனதில்லைன்னா தான் அது உங்களுக்கு பெரிய ஆவிக்குரிய சேதப்படுத்தும். அப்படி என்ன பாஸ்டர், சில நினைவுகளை நம்ம அழிக்க மாட்டோம் நமக்குள்ள இருந்து. ஹலோ, சில இளம் வயது பாவங்களை நம்ம உள்ளத்திலிருந்து அழிக்க மாட்டோம். அதை அடிக்கடி நினைச்சு 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 சந்தோஷப்படுவோம். எப்படிலாம் வாழ்ந்தோம். ஹலோ, இங்க கவனிங்க, எப்படிலாம் வாழ்ந்தோம், ஜாலியா ஊர் என் வாலிபத்தில் எத்தனை பேரோட எங்கெங்கெல்லாம் போய் என்னெல்லாம் கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு பாட்டு பாடி ஆடி ஃபோட்டோ எடுத்து ஆஹா அப்படின்னு டக்குன்னு ரியல் லைஃப்க்கு வந்துடுவீங்க. என்னப்போ என்ன வாழ்க்கை. ஹலோ, உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய வாழ்க்கையை நீ அழிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தேவனுடைய பார்வையில் சரியில்லை. உன் வாழ்க்கையை சேதப்படுத்தும், உன் விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்திடும். ரியல் லைஃப் ஒன்று, கனவு உலகத்தில் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் வெரி டேஞ்சர். அதுதான் மகா பயங்கரமான காரியம். நல்ல கவனிங்க, என்ன அழகா சொல்றாரு ஆண்டவர். அதை அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சில பழைய காலத்து நினைவுகளை நம்ம அழிக்கல, இன்னும் அதை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சுட்டி காட்டிட்டே இருக்காரு, உனக்கு அது வேண்டாம், அதை நினைக்காத, அதை எண்ணாத, அதை யோசிக்காத, அதில் இன்பப்படாத, அதில் சந்தோஷப்படாத, அதை கற்பனை பண்ணி கற்பனை உலகத்தில் சிறகு. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற இந்த ரியல் லைஃப் உங்களுக்கு அப்படி கற்பனை உலகத்தில் இருந்தது போல இல்ல. அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை போல இன்றைக்கு இல்ல. அது ரொம்ப சந்தோஷமான காலம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை கசந்து, என்ன லைஃப், என்ன புருஷன், என்ன பிள்ளைங்க, நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? ஹலோ, இட்ஸ் வெரி டேஞ்சர். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப கஷ்டம். அதை அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? அழிக்கணும். அது நீங்க விருப்பப்பட்டாலே ஒளி அது அழியாது. நல்லா கவனிங்க, நீங்க விரும்புகிறதுனால அது உள்ள இருக்கு. நான் தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இப்படி ஒரு தவறான விருப்பம் எனக்குள்ள இருக்கு, இது தவறு, இதை நான் அழிச்சு போட விரும்புறேன். அதை நீங்க தேவன்கிட்ட சொன்னாதான் அதை அழிப்பார். இல்லைன்னா அந்த நினைவுகளோடய நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனோடு வாழ முடியாது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தும். ஆவிக்குரிய இப்ப இருக்க ரியல் லைஃப்ல உங்களை சந்தோஷமா இருக்க விடாது, இருக்க விடாது. இட்ஸ் வெரி டேஞ்சர். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன சொன்ன உடனே அழிச்சு போடுன்னு. நீ எதுக்காக கொண்டு வந்த? ஆடு மாடுகளை நலமானவற்றை பிடித்து கொண்டு வந்தாரு. எதுக்கு நீ கொண்டு வந்த? அவன் சொல்றான், தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன். அது தப்பு. சாமுவேலுக்கு தெரியாதுன்னு சொல்றான், தேவனுக்காக கொண்டு வந்தேன். ஆனா பைபிள் சொல்லுது, பலி செலுத்துவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவன் சொன்னதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். கீழ்ப்படியாத போது என்ன ஆச்சு? சவுலுடைய வாழ்க்கை கில்போவா மலைகளிலே வெட்டுண்டு தலை வெட்டி மரிச்சு போறான். சவுலுடைய தலையை ஒருத்தன் தூக்கிட்டு வரான். சோத்திரம். பரிதாபமான முடிவு. நமக்குள்ள என்னென்னலாம் நல்லது இல்லையோ, என்னதெல்லாம் தீமையா இருக்கோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணணும். செக் பண்ணணும். அப்பப்ப நான் சரியா யோசிக்கிறேனா, சரியா வாழ்றேனா, சரியா நிக்கிறேனா, என் நினைவுகள் சரியா இருக்கா, என் யோசனைகள் சரியா இருக்கா? ஸ்தோத்திரம். இது தேவனுக்கு பிரியமா? இல்ல நான் ஏதாவது உள்ள வச்சுக்கிட்டு இன்னொன்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பிசாசு அப்படிதான் நடத்துவான். நீ அன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்தல்ல, பாரு இன்னைக்கு எவ்வளோ துக்கமா இருக்கிற. புருஷனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, வச்சதும் சரியில்லை. இப்படிதான் பேசுவான். ஆனா அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும் சொல்லுங்க? சேதப்படுத்திடும். அக்கறைக்கு கொண்டு போகாது, ரொம்ப காலம் ஓடாது. தேவ சமுத்திர நேரம் எடுத்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் வாழ்ற ஒரு வாழ்க்கை, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அழித்து போட மனதில்லை. ஏன்னா அது எனக்கு இன்பமா இருக்கு, அதை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். ஆனா வேணாம் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு,
நான் அதை அழிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படி கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஒரு வலது கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு அதில் விடுவிக்க விரும்புகிறார். நீ கீழ்ப்படியணும் தேவ பிள்ளையே. சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அதை தப்ப வைத்தான், தனக்காக, தன் ஜனங்களுக்காக. ஆனா அதை கேட்டா கர்த்தருக்குன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்யறது தப்புப்பா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்களாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படி. உன் உள்ளத்திற்கு அதை அழிக்க வேண்டியதை அழிச்சிரு. பந்திக்கு போறதுக்கு முன்னாடி உன் பழைய காலத்து வாழ்க்கை நினைவுகளை ஒரு அழிச்சிடணும். அறிக்கை பண்ணிருங்க தேவன்ட்ட. ஆமாண்டவரே, எத்தனையோ தருணங்கள் நான் ஏமாந்த போது எனக்குள்ள சத்துரு பழைய காலத்தை கொண்டு வந்துட்டான். இன்பமான நினைவுகளை கொண்டு வந்து என்னை சந்தோஷப்பட வச்சது உண்மைதான். ஆவியானவர் சொல்றார், நீங்க பல பேர் அப்படி இருக்கீங்க. பல பேர் பழைய வாழ்க்கைக்குள் மூழ்கி இப்ப இல்ல, இந்த மாதத்தில் அவ்வப்போது அப்படி நடந்துச்சு உங்க வாழ்க்கையில. நீங்க பஸ்ல பிரயாணப்படும் போது, வீட்டில் இருக்கும்போது, வேலை செய்யும் போது பழைய நினைவுகள் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. அதனாலதான் இப்ப இருக்க ரியல் லைஃப்ல உன்னால சந்தோஷமா இருக்க முடியல. தப்புப்பா, ஏசப்பா, தவறுதான், என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அவ்வப்போது பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. அதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். சத்துரு ஒருத்தனை கவுக்கிறதுக்கு அப்படித்தான் பண்ணுவான். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நான் அதை அழிக்கிறதுக்கு விரும்புறேன்னு சொல்லுங்க. அந்த விருப்பத்தை அழிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லுங்க. எனக்குள்ள இருப்பது பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்துல நீ பேசின வார்த்தை, ஆண்டவரே இவருடைய விசுவாச உடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்க கப்பல் சேதப்படக்கூடாது. உங்க விசுவாச கப்பல் கரெக்டா இருந்தாதான் நீங்க அவ்வப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற வேண்டிய ஆசீர்வாதங்களா. ஏன் ஆண்டவரே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க? நான் நல்லா தானே ஆராதிக்கிறேன், நல்லா தானே சர்ச்சு போறேன். உள்ள பொல்லாத விருப்பம் உள்ள எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்குது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்துது. அதனாலதான் தேவன் செவி கொடுக்க முடியல. நீ கதற, கண்ணீர் விடுற, ஜெபம் பண்ற, உபவாசிக்கிற, எல்லாம் செய்றீங்க. ஆனா நீ அழித்து போடவில்லை. மூன்றாவது தேவனுக்கு மகிமை. வாசிக்கலாமா என்னோடு கூட? எங்கே சேதப்படுத்துகிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே சேதப்படுகிறது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 22 முதல் 25 வசனங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 340ஆம் பக்கத்துல 2ஆம் அதிகாரத்தை 25 முதல் 22 முதல் 25 வசனங்கள். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வேனாயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகா பைபிள் கொண்டு போகுதுல்ல. நல்லா என்ஜாய் பண்றவங்களுக்கு நல்ல வசனம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கவலைப்படாமே ஓடிட்டு இருக்கிறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. அதுதான் பிசாசு சொல்ற காரியம். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா தோண்டி உள்ள பார்க்கும்போது தான் அதுல கொஞ்சம் அழுகி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, புண்ணு ஆறிச்சு. நான் போனா டாக்டர் பார்த்துட்டு ரத்த ஓட்ட சரியில்லை, இன்னும் அழுகி இருக்கு. அதை டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க பார்த்தா மேலோட்டமா அந்த புண்ணு ஆறி இருக்கும். ஆனா மருத்துவர் பார்க்கும்போது தான் தெரியும், இது இன்னும் ஆறல, ரணமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெட்டணும். ஆண்டவர் வெட்டிட்டு இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, ஏலியினுடைய பிள்ளைகள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற ஸ்திரீகளோட சயனித்தார்களாம். தட் மீன்ஸ் விபச்சாரம் பண்ணா.
ஆசாரியன் விபச்சாரம் பண்ணலாமா? சாதாரண விசுவாசியை விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா ஆசாரியன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இதெல்லாம் கேள்விப்பட்டு ஏலி சொல்றான், என் குமாரரே வேண்டாம், ஜனங்கள் உங்களை பத்தி சொல்ற காரியங்கள் எல்லாம் அது நல்லா இல்ல, உங்களை திருத்திக்கங்க, தேவனுடைய கோபம் வரும். ஆனா அவர்களோ தன் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். கேட்கலையே? உங்க அப்பா எச்சரிக்கிறாரு, வேணாண்டா, ஆண்டோடைய கோபம் வந்துடும், ஆண்டோடைய அடி விழும், தப்பு பண்ணாத, பாவம் செய்யாத, விபச்சாரம் பண்ணாத. பரிசுத்த குலைச்சல் விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். இது பரிசுத்த குலைச்சல். ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் சபைக்கு அழைத்தார். என்ன, இந்த உலகத்துல இருந்துட்டு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்றாங்க. ஆனா ஆண்டவர் சபைக்கு எச்சரிக்கிறார், உன் விசுவாச கப்பல் சேதப்படக்கூடாதுன்னா உன் பரிசுத்த வாழ்க்கை காக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலி செலுத்த வர ஸ்திரீகளோடு அவன் தவறு பண்ணும்போது தகப்பை எச்சரிக்கிறான், வேணாண்டா, நான் கேட்கறது சரியில்லை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, உங்களை பத்தி எனக்கு நியூஸ் வரும், ஆனா மனசுல வச்சுக்குவேன், உங்களை பத்தி வராதுன்னு சொல்லாதீங்க, எல்லாம் தெரியும், நீ எங்க நின்ன, எங்க போன, எங்க உட்கார்ந்த, எங்க இருந்த, யாரோட பேசின. ஸ்தோத்திரம். உண்மையை தான் சொல்றேன், நான் பார்த்ததை தான் சொல்றேன். ஆனா கேட்டு பாருங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய விசுவாச கப்பல் சேதப்படாம போகணும்னா உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தம் குறையக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் உண்டாக கூடாது. பரிசுத்தம் குலையுது, ஆசாரியன்ற பரிசுத்தம் இல்லாம போச்சு. பைபிள் சொல்லுது, தேவன் சங்கரிக்க சித்தமாக இருந்தார். தகப்ப சொல்லியும் கேட்கல, தன் வாழ்க்கை ஆண்டவர் பாருங்க எப்படியுமே சொன்னோன்னு அடிச்சிட மாட்டார். He gives more time. ஆண்டவர் நிறைய நேரம் கொடுப்பார், ஒரு மனிதனை திருத்துறதுக்கு நேரம் கொடுப்பார். ஆண்டவர் சாமுவேலை எழுப்பி அந்த ராத்திரி சொல்றாரு, நான் ஏலியின் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஸ்தோத்திரம். அதை இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் கேட்கும் போது அவங்க காதுகளில் அது பலமாய் தொனித்துக் கொண்டிருக்கும். சாமுவேல் அந்த ராத்திரி சொல்றாரு, காலையில் எந்திரிச்சு ஏலி கேட்கிறான், ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஹலோ, கர்த்தர் என்ன சொன்னார் நேற்று ராத்திரி? பயப்படுறான் சொல்றதுக்கு, என்ன சின்ன பையன் இல்லையா, அவன் பெரிய ஆசாரியன், இவன் ஆசாரியன் ஆகல. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட பேசல, சாமுவேல்கிட்ட பேசுறாரு. சாமுவேல் பயந்துகிட்டே சொல்லிட்டான், உன் குடும்பத்தை பத்தி இப்படி சொல்றாரு கர்த்தர். அதை மனசுல வாங்கிட்டு தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறான். ஸ்தோத்திரம். நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? தன் பிள்ளைகளை ஆசாரிய ஊழியத்தில் இல்லாதபடி எடுத்திருக்கணும், தள்ளி இருக்கணும். அவன் ஓடுறான் ஆசாரிய ஊழியத்தை விட்டுட்டு. அவனால் எதிர்க்க பலன் இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப வயது சென்ற கிழவனா இருந்தான். இவர் ரெண்டு பேரும் வாலிபர்கள். பைபிள் சொல்லுது, ஏலி ஸ்தூலித்த மனிதனாக இருந்தான். பைபிள் எப்படி சொல்லுது? வாசிங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை 3ஆம் அதிகாரத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, glory, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்ப்போம். அவன் ஸ்தூலித்த மனிதனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏலி பயங்கர ஃபேட்டா இருந்தான். ஸ்தூலித்த மனிதனா ரொம்ப குண்டா இருந்தான், ரொம்ப ஃபேட். அவன் வயது சென்றவன், தள்ள கீழே விழுந்துருவான். கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதுனால அப்படியே ஆசனத்திலிருந்து உட்கார்ந்து சேர்ல இருந்து பின்னாடி விழுந்து பெடரி முடிஞ்சு செத்து போனான். ஏன் தெரியுமா? ஏலியின் குடும்பத்துல பரிசுத்த குலைவு. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, அந்தரங்க ஜீவியத்துல ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தம் குலையக்கூடாது. ஒரு ஆமீன் கையோடு வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பரிசுத்தம் உங்க கையில தான் இருக்குது. அவனவன் உன்னை சுத்தமான காத்து. பைபிள் சொல்லும் போது சொல்லிட்டாரு, தீமோத்தேயுல உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். அவ்வளவுதான், வேற யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது. உன்னை நீயே சுத்தவானா பார்த்துக்கோ. எங்க போறோம், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஏதோ செஞ்சுட்டவன் உடனே ஆண்டோட ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திக்கணும். அதை வளர விட்டுறாத. வளர்ந்து பெருசா மரமாயி உன்னை அசைக்க முடியாத அளவு கொண்டு போய் பாதாளத்துக்குள்ள தள்ளும் போது நானும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் ரெண்டு பேரையும் நடந்த யுத்தத்தில் அடிச்ச ஓப்பனிங் பினகாசு மரித்து போனார்கள். ஏன் தெரியுமா? ஒரு காரியம், பரிசுத்த குலைவு. சபைக்குள்ள பரிசுத்த குலைவு மட்டும் வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பந்திக்கு வரதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பரிசுத்தப்படுத்திட்டு வரணும். சும்மா வந்துடக்கூடாது. ஞானசானம் எடுத்துட்டேன் இன்னைக்கு பந்தி அப்படின்னு வந்துடக்கூடாது. அவரு போடு ஒரு போடு அப்படின்ட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பந்திக்கு போறேன், என்கிட்ட குற்றங்கள் இருந்தா நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன குற்றம்னு சொல்லுங்க என்கிட்ட. ஆண்டவர் என்னைக்குமே அறிக்கை செய்யணும்னு தான் பலப்படுத்துவார். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நான் செய்ததெல்லாம் பெருசோ சிறுசோ மன்னிச்சிருக்கேன், உடனே மன்னிச்சிருவாரா?
நம்ம ஆட்கள் ரைமிங் அடிப்பான் பாருங்க, ரைமிங்கா ஒரு வார்த்தை அடிப்பான். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உனக்கு ஒன்றும் தெரியாது பாவம், உனக்கு ஒன்றும் புரியாது பாவம், ஏன் பப்பா நீங்கள்லாம் இல்லை ஒன்றுமே தெரியாது, செஞ்சதெல்லாம் செஞ்சுவிட்டு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செஞ்சுட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் சின்னதோ பெருசோ மன்னிச்சிருங்க. நல்லா இருக்கே ஜெபம். என்ன அறிந்து செஞ்ச, என்ன அறியாம செஞ்ச, என்ன புரிஞ்சு செஞ்ச, என்ன புரியாம செஞ்ச, என்ன தெரிஞ்சு செஞ்ச, என்ன தெரியாம செஞ்ச, சின்னதோ பெருசோ, என்ன சின்னது செஞ்ச, என்ன பெருசு, எல்லாத்தையும் சொல்லணும் அவர்கிட்ட. அப்பதான் மன்னிப்பார். நான் இங்க போனேன், இதை பார்த்தேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க. இங்க போனேன், இந்த வார்த்தையை பேசிட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன கெட்ட வார்த்தை சொன்னேன்னு சொல்லுவான். நீ அதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரா? பரிசுத்தவான்களே, நான் இந்த கெட்ட என்கிட்டயே சொல்றது, நான் தெரியாம இந்த வார்த்தையை சொல்ல நான் தொலைச்சு விடுவேன். என்கிட்ட சொல்லும் போது இப்படிலாம் ஏன் ஒரு ஊழியக்காரன் பேசுறது கூட தெரியாது. ஐயோ ஆண்டவர், அந்த வார்த்தையை நான் வேற கேட்டுக்கிட்டு அபச்சாரம் 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 ஓத்துறான். ஒரு சென்ஸ் போயிடுச்சான்னு தெரியல, மர கழட்டி போச்சு போல. ஒரு ஊழியக்காரன் வர சொன்னதையும் சொல்லிவிட்டேன், அத இப்படி சொல்லிட்டேன் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது நான் எப்படி சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன் தொலைச்சிருவேன், மறுபடியும் சொன்ன கொன்னே போடுவேன் உனைய. எப்படி சொன்னேன் சொல்லி காட்டிட்டே இருக்கானா. அந்த வார்த்தை உனக்கு அவ்வளவு இன்பமா இருக்கு, சொன்னதையும் சொல்லிவிட்டு அடக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, தெரியாம கெட்ட வார்த்தை பேசிட்டேன் பாஸ்டர், ஆண்டவர் என்ன மன்னிக்கணும். நீங்க ஒன்று பண்ணி நான் என்னத்த ஒன்றை மன்னிக்கிறது? நான் மன்னிக்க முடியுமா? என்னால் மன்னிக்க முடியுமா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணணும், நீ தான் அறிக்கை பண்ணணும், நீ தான் தப்புன்னு சொல்லணும். தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரை நீ தான் அவர் காலில் விழுவணும். விழுந்தா அவர் உன்னை மன்னிப்பார். இந்த ரைமிங்லாம் பண்ணப்படாது சர்ச்சுக்குள்ள. ஆமென். ஆமா, என்ன செஞ்சேன்னு சொல்லணும், என்ன சொன்னேன்னு சொல்லணும். எல்லா சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கு. பரிசுத்தம் குலைவு வந்துச்சு, ஆண்டவர் விட்டாரு, டைம் கொடுத்தார், திரும்பறதுக்கு டைம் கொடுத்தார், மனம் திரும்பது டைம் கொடுத்தார், சரிப்படுத்த டைம் கொடுத்தார். எப்பொழுதுமே கர்த்தர் he gives more time கொடுத்துட்டே இருப்பார். ஆனா பாவம் பூரணமாகும் போது, செவி கொடுக்காத போது தன் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். நீ என்ன சொல்றது கேள்வி பையில சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. அரசன் நன்று கொள்வான். ஹலோ, தெய்வம் நின்றுதான் கொள்வார், உங்களை உடனே தண்டிச்சிட மாட்டார். நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரைட்டுன்னு போறீங்களா? விட மாட்டார். எல்லாம் வச்சிருப்பார் கையில, அவ்வளோத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் நீ அறிக்கை செய்கிற வரைக்கும் உன் விசுவாச கப்பல் சேதப்பட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது என் விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்துங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசித்து விடுவோம். Turn a Bible with me. The book of Hebrews chapter 12 verse 16. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. குறிச்சு வச்சுக்கோங்க. சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கெடுமானால் உங்களுடைய விசுவாச கப்பல் சேதப்படும். ஆமென். மனசாட்சி சூடு பட்டுச்சுன்னா சேதப்பட்டுரும். மனசாட்சி சுத்த மனசாட்சியாவே இருக்கணும். ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால், தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான், கீழ்ப்படியில, கர்த்தர் அவனை ராஜாவாக இராதபடி தள்ளி அவன் வாழ்க்கையவே சேதப்படுத்திட்டார். கீழ்ப்படிந்தால் அவன் வாழ்க்கை சேதப்பட்டிருக்காது. ஆமென். மூன்றாவது வாசித்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பரிசுத்த குறைவு வரும்போது அவன் வாழ்க்கையை முடிச்சு வச்சிருந்தார், அது அவனை சேதப்படுத்தும். நான்காவது வேதம் சொல்லு, சீர்கெட்ட வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னைக்குமே ஒழுங்குள்ள வாழ்க்கை. ஒழுங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையை போல ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. ஒரு உலகத்தான் ஆசீர்வாதமா இருக்கிற, ஏன் உங்களால என்னால ஆசீர்வாதமா இருக்க முடியாது? இருக்க முடியும். ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. உங்களை எதுக்காக அழைச்சாரு? வந்தா தரித்திரனாவே இருக்கிறதுக்கு அழைச்சாரா? ஹலோ, இங்க கவனிங்க. உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து இப்படியே ஏழையாரு, இப்படியே தரித்திரனாயிரு, இப்படியே ஒண்ணுமில்லாம இரு, இப்படியே 5க்கு 10க்கு பிச்சை எடுப்பான்னு உங்களை சொன்னாரா? இல்லப்பா, உங்களை ஆசீர்வதிக்கவே அழைத்தார். சகலவத்திலும். எப்படி?
உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய சகல உலக பிரகாரமும் சரி ஆவிக்குரிய பிரகாரம் சரி, உங்களை போலவோ என்ன போலவோ இந்த பூமியில எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கரெக்டா இருந்தா சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டே தான் இருப்பார். ஏன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். ஒழுங்கா வாழ்ந்து பாருங்க, சீர்கேடு இல்லாம வாழ்ந்து பாருங்க. அது என்ன பாச சீர்கேடு? ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்தான், அதான் சீர்கேடு. நீ யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. நீ யார் தெரியுமா? அழைப்பு பெற்ற தேவ பிள்ளை. நீ யார் தெரியுமா? தேவன் அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. இதெல்லாம் மறந்துட்டு இந்த உலகத்தால போல வாழ்றீங்க பாத்தீங்களா? அதான் சீர்கேடு. ஹலோ, எது சீர்கேடு? ரட்சிப்பை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, அழைப்பை மறந்து, சபை வாழ்க்கையை மறந்து, நீ யார் என்பதை மறந்து உலகத்துக்குள்ள கால் வச்ச உலகத்தால போல வாழ்றீங்க பாத்தீங்களா? அதான் சீர்கேடு. இங்க எப்படி பரிசுத்தமா வாழணும் முடிவு பண்ணமோ, இங்க எப்படி அபிஷேகத்தை நிரம்புறமோ, இங்க எப்படி பரிசுத்தமா வாழ்றோமோ, எப்படி பவ்யமா பயந்து போய் நடக்கிறோமோ, அப்படித்தான் உலகத்திலையும் வாழணும். அதை தான் கர்த்தர் அழைக்கிறார். சொல்லுங்க ஆமென். சீர்கெடக்கூடாது. சபைக்குள்ள ஒரு வாழ்க்கையும் வெளியே போன உலகத்தோட ஐக்கியமாயி தோத்துறோம். அங்க பார்த்தா மாப்பிள்ள அப்படின்பா பாருங்க, அதோடய முடிஞ்சு போச்சு அவன் பரிசுத்த வாழ்க்கை. போயிடுவான், காட்டுக்குள்ள போயிடுவான். நாங்கள் எஸ்ஏபிசியில் படித்தோம் பெங்களூரில். அங்கே இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேருந்து வருவானுங்க. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், தோத்திரம். அவங்களுக்கு இந்த பார்சலில் கொரியரில் டாக் பிக்கிள் வரும். அப்படின்னா என்ன? நாய் ஊறுகாய், நாய்க்கறியில் ஊறுகாய். நீ நம்ப மாட்டீங்க, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இங்கிருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது எதுன்னா, நாய்க்கறியில் ஊற போட்டு அதை பிக்கிளாக கொடுப்பான். பிக்கிள் ஊறுகாய். நம்ம எப்படி மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எது? கேட்கும் போதே சுளிக்கிறோம்ல மூஞ்சி. பார்சலில் வரும். அந்த டாமில் ஒரு பெரிய டாம்னா மேலே மொட்டை மாடியில் வரிசையாக ரூம்ஸ், அங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருப்பான். அதில் திறப்பானுங்க பாருங்க, அந்த ஊரே ஸ்மெல் அடிக்கும். ஆனால் அவனுங்களுக்கு பிரியாணி வந்துச்சுன்னா நீ எப்படி இன்னைக்கு சூப்பர்ப்பா அப்படின்ட்டு போகிறோம்ல, அது மாதிரி ஒரு நாள் இவனுங்களுக்கு ஏதோ தபாலில் பிரச்சனை. 3 மாசமா நாய்க்கறி வரல. 3 மாசமா வரல. என்ன தெரியுமா பண்ணானுங்க? மாடி 2வது மாடியில் ஏறி நின்றுக்கிட்டான். மதியானம் சாப்பாடு டைம். நாங்கள் கொண்டு போய் கொட்டுற சாப்பாடெல்லாம் பின்னாடி காடு. அந்த காட்டிலேருந்து நாய்ங்க வரும் சாப்பிட்றதுக்கு, நாங்கள் போடுற சாப்பாடை போடுறது. இவனை பிளான் பண்ணிட்டானுங்க, இன்னைக்கு ஒரு நாயை அடிச்சிருவோம். தோத்துறோம். மேலேருந்து கீழே சாப்பாடை கொட்டிட்டாங்க. ஒரு 4 நாய் ஓடி வருது. ஒரு நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. அது நல்ல நாயாக பார்க்குறான். சொறி நாயெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, நல்லா கொழு இருக்கணும். ஒரு நாய் லபக்குன்னு சாப்பிடுது. தோத்துறோம். சாப்பிட்டு மேலேருந்து பாறாங்களை தூக்கி போட்டான் பாருங்க மண்டையில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பேரை கூப்பிட்றேன், ஒடியாடா. 7 பேர் சேர்ந்தானுங்க. தர இழுத்துட்டு ஓடியா போயிட்டாங்க கொய்யா தோப்புக்குள்ள. போட்டு கூறு போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குது ஆளு. நமக்கு கேட்டோனே வாந்தி வருது. சரி, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சீர்கேடுகளை ஆண்டவர் பார்க்கிறார். நீ இந்த உலகத்து மனுஷனா போய் உலகத்தோட சேர்ந்துடலாமா? அவனுக்கு அது நாய்க்கறி இன்பம், நமக்கு இது இன்பம் இல்லை. அப்ப ஆண்டவர் அங்கிருந்து தான் நம்மளை வேறு பிரிச்சு பரிசுத்தப்படுத்தி, நீ சபைக்குள்ள பரிசுத்தமான வாழுப்பா, உன் அழைப்பை உணர்ந்து வாழு, உன் ரட்சிப்பை பெருசா நினைச்சு வாழு. ஆனா அங்க போற அந்த நாய், இந்த சத்தம் வந்துருச்சு அப்படின்னு, அந்த நாய் சத்தம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு. நம்ம ஆட்கள் இங்க இருக்க வரைக்கும் தான் பரிசுத்தவான், இங்க இருக்க வரைக்கும் தான் அப்படியே ஆண்டவரோட உலாவுற மாதிரி பண்றோம். வெளியில போயிட்டோம்னா உலகத்தோட சேர்ந்துடும். ரட்சிப்பை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, உறவுகளோட சேரும் போது தோத்திரம். அப்பப்போ கை எடுத்துக்கிறது சப்பரம் போகும்போது, தாயே தாயே அப்படிங்கிறது. என்ன தாயி? குலதெய்வம். யா அதுக்கு என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. பிசாசே ஓடிப்போய் இயேசு நாமத்தில். இன்னும் பாருங்க, சில வீட்டுக்குள்ள கதவை சாத்தி கதவுக்குள்ள உள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா விக்கிரகப்பட மாட்டிருக்கான். விசுவாசி. இது என்ன விசுவாசியான்னு நான் கேட்குறேன், சொல்லுங்க.
இது விசுவாசியா? விசுவாசியா? பரிசுத்த வாழ்க்கை வெளியில வாழ்ற மாதிரி ஜெப வாழ்க்கை வேணும். உள்ள குலதெய்வ போட்டோலாம் வச்சிருக்க, போய் மரியாதை எடுத்து போட்டுரு. தேவன் தொலைச்சு விடுவார் உங்களை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. எப்படி பாஸ்டர் தெரியும் நினைக்கிறீங்களா? He showed me. கர்த்தர் காண்பித்தார். எந்த வீடு எந்த வீட்டுக்குள்ள இருக்கு. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தவங்கள, நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்கல. God showed me. இந்த காலையில் கர்த்தர் காண்பித்தார். அதை சில வீடுகளுக்குள்ள கதவை சாத்தும் போது கதவுக்கு பின்னாடி படம், அது எந்த வீடு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. கர்த்தர் காண்பித்தது கரெக்டாக இருக்கும். உன் தேவனுடைய தேவன் உங்களை பரிசுத்த வாழ்க்கை அழைத்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டார். இயேசுவின் நாமத்தில் இன்னும் தொப்புள் கொடி அரிக்கப்படாமல் இருக்கு. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு அந்த எல்லாம் வெளியே வந்தோன்னே தொப்புள் கொடி அறுத்தரணும். அதுதான் ரட்சிப்பு. பழசுக்கும் எனக்கும் உறவே கிடையாது இனிமேட்டு. ஒரு காலத்தில் நீங்க எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு தெரியாது. பட் God showed me that. கர்த்தர் காண்பித்தார். அது கரெக்டா இருக்கலாம், இருக்கும். அது யாருன்னு எனக்கு தெரியல, முகம் தெரியல, அது எந்த வீடுன்னு தெரியல. பட் கதவுக்கு பின்னாடி ஆண்டு கதவு சாத்துறாங்க. முன்னாடி பார்க்கும்போது படம் இருக்கு, ஆண்டோடைய படம் இருக்கு, முன்னாடி வந்து சிலுவை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கதவு ஆண்ட சொல்ல பின்னாடி பாரு அப்படின்னா, கதவை சாத்தவங்க உள்ள எல்லா குலதெய்வ விக்கிரங்களும் இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. தேவனுக்கு முன்னாடி எப்படி இங்க வாழ்றோமோ அப்படித்தான் அங்கேயும் வாழணும். அவன் சீர்கெட்டு போனவனாயிருந்தான். ஆனா நல்ல பக்தி உள்ள தகப்பன் தாய். நல்லா கொஞ்சீங்களா? ஈசாக்கு ஒரு பக்தி உள்ள மனுஷன், ரெபேக்கால் ஒரு பக்தி உள்ள தாய். ஆனா அவங்களுக்கு ஒரு சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மகன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை என்னைக்கு சீர்கேடா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சீர்கேடு இருந்தால் உன்னுடைய விசுவாச படகுல ஓட்ட விழுந்துடும். அது எனக்கு சேதப்படுத்திடும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். எழுந்து நிற்பா அப்படியே.